இப்போ பார்த்தோன்னா மீனா வந்து அங்கே இருக்க இன்ஸ்பெக்டரோடைய கை உடஞ்சதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தயவுசெய்து சொல்லுங்கன்றாங்க, சொல்லவே இல்லை. அதுக்கடுத்து மீனா வந்து ரோட்டில் போகிற கன்சீவாக இருக்கவங்களுக்கு டெலிவரி அந்த பெயின் வந்தோடனே இவங்க ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்றாங்க, பணத்தையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அருண் வந்து மாட்டிக்கிறாரு. மாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு தொழிலில் இப்படி செய்வியா, ஒரு வேலையில் போய் இப்படி பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து முத்து நடந்த விஷயத்தெல்லாம் கதை கதையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய காரில் அந்த வயர் வந்து யாரோ கட் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னுடைய சாவி எடுத்துகிட்டு போய் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கிறப்பே நம்ம ரோஹிணி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களாவே என்ன செய்கிறாங்கன்னா, நான்லாம் இல்லை அப்படின்றாங்க. உங்களை நாங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துருச்சு நம்ம முத்துக்கும் மீனாவுக்கும். அதுக்கடுத்து இந்த கேமரா போட்டு பார்க்கணும், எல்லா வேலையும் இந்த பார்லமாக தான் எனக்கு செஞ்சுருக்கும் போல் மீனா, எனக்கு டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே இந்த அம்மாவே வேணுமிக்க நான் இல்லை அப்படின்றப்பே மாட்டிக்கிட்டாங்க நம்ம ரோஹிணி. யார் யார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.